நமஸ்தே, நான் டாக்டர் நந்தினி, உறுப்பினரின் வன்சலன் 1-2. நான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிற தலைப்பு வந்து எதை பற்றி அப்படின்னா பெண் உரிமை. பெண் உரிமை அப்படின்றத வேற ஒரு டைமென்ஷனில் நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண் உரிமை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பெண் உரிமை மட்டும் நம்ம கேட்குறோம் இல்லையா, அதுக்குண்டான அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் பள்ளி பருவத்துக்கு வெளியே அனுப்பும் போது அந்த பெண்மையோட அந்த பெண்ணோட முக்கியத்துவத்தை அதை வந்து பாதுகாக்கிற வகையில சில பாதுகாப்புக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம நிறைய சொல்றோம் இல்லையா, குட் டச் பேட் டச் எல்லாம் வந்து ஸ்கூல்ல சொல்லித்தர அப்படின்னு. ஆனா இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க்கிங் அப்படின்ற பட்சத்துல அதை வந்து செலவிடத்துக்கு வந்து நேரம் இருக்கா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இதை வந்து இந்த வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த பெண்மை அப்படின்றத அதனோட உண்மையும் அதனோட ப்ரையாரிட்டியும் அதனோட முக்கியத்துவமும் சொல்லி கொடுத்து நம்ம வெளியே வாசலை தாண்டி அனுப்பும் போது அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அந்த பெண்ணை வந்து கொண்டு வரதுக்கு முடியும். நம்ம எல்லாத்துக்கும் வந்து சுதந்திரம் கொடுத்துடுறோம், அதாவது பெண் சுதந்திரம் சொல்றோம், பெண் சுதந்திரம் வந்து இவ்வளோ % அவ்வளோ % எல்லாமே சொல்லி எல்லாம் வாங்கிக்கிறோம். ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி தற்காத்துக்கணும், அந்த பெண்ணுக்கே உண்டான அந்த தற்காப்பு முறை எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படின்றத ஒரு விழாவெளியை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த பெற்றோர்கள் இருக்கிறது நமக்கு கண்டிப்பா அதை கட்டாயமாக்கப்படணும். அந்த பெற்றோர்கள் இருக்கிற இடத்துல அந்த காலத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தது. தாத்தா பாட்டி எல்லாம் இருந்த போது ஒரு கதைகள் மூலமாக, ஒரு மாரல் ஸ்டோரிஸ் மூலமாக, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் மூலமாக நம்ம அந்த பாதுகாப்பு நம்ம சொல்றோம் அப்படின்னா நிறைய இது சொல்லலாம். ஜான்சி ராணி அந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம சொல்றோம். அவர்கள்லாம் வந்து நம்ம வந்து சமுதாயத்துக்காக போராடின ஒரு பெண்மணி. ஆனா இப்போ நம்ம வந்து நமக்கு நாமே வந்து போராடிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுமே இருக்கிற சூழலை நம்ம பார்க்குறோம். வெளியில தாண்டினா படித்தாண்டினா நிறைய வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய வந்து சோஷியல் மீடியாலையும் சரி நியூஸ்லையும் சரி நிறைய நம்ம பேசுகிறோம். ஆனால் அதுக்குண்டான அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்ன்றது மட்டும் மறந்துடுறோம் அப்படிங்கிறத நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய வந்து இப்போ நிறைய ஒரு ஆர்வலர்கள்லாம் இருக்காங்க. அந்த ஆர்வலர்கள்லாம் எடுத்து நாங்களும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா பெண் உரிமை பேசுறதுக்கு முன்னாடி அந்த தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்றத நான் குறிப்பிட விரும்புகிறேன். பெண் உரிமை வந்து அந்த தகுதி எவ்வளோ அடைய அந்த பெண் அப்படின்னா பாதுகாப்பு தனக்கு தானே கொடுத்துக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு தான் அந்த தகுதி வருது அப்படின்றத நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கு வந்து முதல்ல வந்து இந்த குட் டச் பேட் டச் அப்படின்றத தாண்டி அதை மட்டும்தான் திருப்பி பேசுகிறோமே தவிர்த்து அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் சொல்கிறோம் அந்த கல்ச்சர் வந்து நம்ம வந்து இது பண்ணலை, பொட்டு வச்சுக்கிறது எல்லாமே முன்னாடி பேசினவர்கள்லாம் பேசினோம். ஆனால் அது ஏன் வந்து அது வந்து குறைபாடு ஆகுது அப்படின்னா நம்ம வந்து உரிமைகளை ஃப்ரீயாக நிறைய அள்ளி கொடுத்துட்டோம். ஆனால் அந்த உரிமையை கொடுத்த நாமும் அங்கே வந்து பாதுகாப்பை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். பாதுகாப்பை சொல்லிக் கொடுக்கறது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஒரு பெண் வந்து ஒரு வெளியில சமுதாயத்தில் நடனாங்களா அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து அவளுக்கு யார் எந்த பார்வையுடன் பார்க்குறாங்கன்ற ஆறாயிர தன்மையை வந்து வளர்க்கக்கூடிய தகுதி வந்து ஒரு பெற்றோருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணக்கூடிய பெற்றோருக்கு தான் வரும்ன்றத நான் உறுதியாக வந்து சொல்ல விரும்புகிறேன். இதோட இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா நிறைய இப்போ இருக்கக்கூடிய எங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை அழைத்து பெற்றோர்களை அழைத்து சில சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஆக்டிவிட்டிஸ் மூலமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து எங்களோட ட்ரஸ்ட் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அந்த ஒரு முயற்சியில் இருந்துட்டு இருக்கோம். சின்னதுலேருந்து ஆரம்பிச்சாதான் வந்து பெரிய இதில் வந்து வரும்போது தற்பாதுகாப்பும் பண்ண தெரியணும். அதோட இல்லாத பேசிக்காக வந்து சில ரைட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை. பெண்மை ஒரு பிரச்சனை வருதுன்னா யாரை அணுகணுன்ற அந்த உரிமை தெரியணும். அந்த உரிமையை சரிவர வந்து பயன்படுத்த தெரியணும். ஒரு பிரச்சனை வருதுன்னா யாரும் வந்து காப்பாற்றுவார்கள் நினைக்கக்கூடாது. அந்த பெண்ணே வந்து அந்த ஒரு தைரிய தன்மையை வந்து வளர்த்துட்டு அடுத்தது போகணும். ஏதோ ஒரு வந்து ஒரு இப்போ இந்த பாலியல் துன்புறுத்தல் நடந்தது இல்லையா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அதே நம்ம எடுத்துப்போம். அந்த தற்பாதுகாப்பு தன்மை அந்த ஒரு தைரியம் அந்த பெண்ணுக்கு இருந்திருந்தா, சுதந்திரம் மட்டும் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கு, அந்த தைரியம் தற்காத்து கொள்ற தைரியம் இருந்திருந்தா கண்டிப்பா இது வந்து இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காது அப்படின்றதான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல தான் நான் பார்க்குறேன். தைரியத்தை வந்து வளர்க்கணும் அப்படின்னா நிறைய வந்து விஷயங்கள் வந்து பேசிக் ரைட்ஸ். நான் எங்க பேசினாலும் எதை பற்றி பேசினாலும் திருப்பி நான் குறிப்பிட விரும்புறது வந்து பேசிக் ரைட்ஸ். பேசிக் ரைட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், பேசிக் லீகல் திங்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து அது ஒரு பிரச்சனை ஒரு பையனால வருது அப்படின்னா எந்த ஏஜ்ல வருதுன்றது இன்னைக்கு குறிப்பிட முடிய மாட்டேங்குது. முன்னேலாம் வந்து ப்ரீ அடலசன்ட் ஸ்டேட் சொல்லிட்டு இருந்தோம்.
இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. சின்ன குழந்தை கூட வருது அப்படின்னா பெற்றோரோட பாதுகாப்பு கண்டிப்பா முக்கியம், அத்தியாவசியம் அப்படின்றத குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி.